பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை ஓசியா 12ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். கர்த்தராகிய அவர் சேனைகளின் தேவன், யெகோவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம். இப்போது நீ உன் தேவனிடத்தில் திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கைக்கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. ஆமென். இந்த ஓசியா தீர்க்கதரிசி எப்ராயிம்க்கு மட்டும் சொல்றது இல்லை, எப்ராயிம் மூலியமா இஸ்ரேல் ஜனங்கள் அது மட்டும் இல்லை, இது ஒவ்வொரு வார்த்தையும் இது நமக்குன்னு எடுக்கும் போதுதான் அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். ஸோ கர்த்தராகிய அவர் சேனைகளின் தேவன். ஆமாங்க, ஆயிரம் தூதர்கள் சேனைகள் பரலோகத்துல வீற்றிருந்து அவருக்கு சங்கீர்த்தனம் பாடுறாங்க. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சங்கீதனம் பாடுறாங்க. மனுஷனா மண்ணான மனுஷன் நம்மளும் டெய்லும் தினந்தோறும் அவரை துதிக்கணும், போற்றணும், வாழ்த்தணும், இன்னும் அவரை மகிமைப்படுத்தணும். அவர் ஒருவரே தேவன். கர்த்தராகி அவர் சேனைகளின் தேவன். யெகோவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம். யெகோவானா யெகோவா இஸ் த ஒன்லி ஒன். யெகோவா இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். யெகோவா நிசி, யெகோவா ரஃபா, இன்னும் அநேக நாமங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னும் அநேக நாமங்கள் உண்டு. அவருக்கு நிறைய நாமங்கள் உண்டு. இப்போது நீ உன் தேவனிடத்தில் திரும்ப. ஆமாங்க, என்னென்ன அடிமைத்தனத்துல இருக்கிறீங்களோ இப்போது தேவனிடத்தில் திரும்பும் போது நானும் நீங்களும் யாருமே இங்க பரிசுத்தவான் நீதிமான் இல்ல. பாவி ஆகிய நம்மேல் அன்பு செய்து நம்மளை மீட்கத்தான் ஆட்டுக்குட்டியானவர் நமக்காக பலியாகி திருப்பியும் ராஜரீகம் பண்ண மறுபடியும் வரப்போகிறார். அவர் வரும்போது எல்லாரும் அன்பாக பரிசுத்தமாக நீதிமான்களாக ஆகும்படியாக தான் திருப்பியும் வருகிறார். இப்போது நீ உன் தேவனிடத்தில் திரும்ப. ஆமாங்க, இப்போது நீங்க இந்த வீடியோவை எப்போ நீங்க பாக்குறீங்களோ, என்ன சர்க்கம்டன்ஸ்ல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இல்ல, ஏதோ ஒரு டிப்ரெஷன்ல இருக்கீங்க, ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டரு. ஆமாங்க, தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டரு. அவரை நம்பினவரை அவர் கைவிட்டதே இல்லைங்க. சுவாசம் உள்ள மனுஷனை நம்பினாலும் நாளைக்கு வரேன், 5 நிமிஷத்துல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். சுவாசம் உள்ள மனுஷன் அவ்வளவுதான். ஆனா தேவன், அவரை நம்பி கெட்டவங்க இங்க யாருமே இல்லை. எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து மேல பிலீஃப் இருக்கு, இயேசு கிறிஸ்து மேல ட்ரஸ்ட் இருக்கு. ஆனா ஏத்துக்க மாட்டேன்றாங்கன்னா ஏன்? அவங்களால பிடிச்ச மாதிரி வாழ முடியாது. பைபிள் சத்தியம் என்ன சொல்லுதோ அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உண்டான தேவனை வச்சுக்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவர் யாரையும் விட்டு விடாமல் எல்லாரும் ரட்சிப்படையணும், எல்லாரும் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக வரணும் அப்படின்றதுக்காக தான் ஏன் மூலியமா ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் ஏன் மூலியமா உங்களிடத்துல இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போமா. மக இறக்கமும் கிருபியும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, சேனைகளின் தேவன் நீர் ஒருவர் மாத்திரம் தகப்பனே. எகோவா நிசி, எகோவா ரஃபா, எகோவா ஷம்மா, எகோவா ரூவா, அநேக நாமங்களை கொண்ட தேவன் நீர் ஒருவர் மாத்திரம் தகப்பனே. சப்பா உம்முடைய நாமத்தை எசப்பா நாங்கள் எங்கெங்கெல்லாம் பறைசாற்றுகிறோமோ சப்பா அங்கு உம்முடைய தேவ அன்பு வெளிப்படுத்தும். நாங்களும் அந்த அன்புல நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க. இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இசப்பா உம்முடைய தயவையும் உம்முடைய கிருபையையும் இசப்பா தினந்தோறும் நாட உம்முடைய நீதியின் சத்தியத்தின்படி நாங்கள் நடக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்துவீராக தகப்பனே. இடைவிடாமல் இசப்பா உண்மையே நம்பிக்கொண்டு முன்னேறி செல்ல ஆவியானவர் எங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி இசப்பா ஸ்திரப்படுத்தி எங்களை தேற்றுவீராக. நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே உன்னதர், உமக்கு மிஞ்சின வல்லமை எதுவும் உள்ள தகப்பனே. உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படணும். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகணும். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்தி தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Good morning. Have a blessed day. God bless you all.